This meeting is being recorded. இன்னைக்கு நம்ம ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு டாபிக், ஒரு மாடியூல், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு டாபிக் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சோஷியல் மீடியா அப்படிங்கிறது ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இது. இன்னைக்கு வந்து எத்தனையோ ப்ராஜெக்ட்ஸாக இருக்கும், கிளைண்ட்ஸாக இருக்கும், எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் ஒரு ப்ரெசன்ஸ் கேட்டிருந்தாங்க. அதே ப்ரெசன்ஸ் வந்து ஆர்கானிக்காக இல்லாமல் பெய்டு அப்படிங்கிறதுக்கும் மாறுச்சு. ஸோ நம்ம பொதுவாக நம்மளோட ஆடியன்ஸை நம்ம பிரிக்கிறோம், ஓகேங்களா? பிரிக்கிறப்ப என்ன நடக்குது? ஒன்று கூகுளில் சர்ச் பண்ணுறவங்கள ஒரு ஆடியன்ஸாக வச்சுருக்கிறோம், இன்னொன்று சோஷியல் மீடியாவில் நம்மளே தேடி போய் அவங்களை பிடிக்கிறோம். சோஷியல் மீடியாவில் யாரும் சர்ச் பண்ணிட்டு வர்றதில்லை, ரொம்ப கம்மி. நம்மளாம் அவங்கள தேடி போய் பிடிக்கிறோம். இது ரெண்டு தான் நீங்கள் எந்த மார்க்கெட்டிங் கான்செப்டில் திங்க் பண்ணிங்கனாலும் திருப்பி வந்து இந்த ப்ராட் கேட்டகரியில் தான் முடிக்க முடியும். சர்ச் என்ஜின் அப்படின்னு எடுத்துட்டா கூகுள், அது ரிலேட்டடில் நம்ம பண்ணுறோம். சோஷியல் மீடியான்னு எடுத்துட்டோம்னா அதில் ஒரு 5-6 பிளாட்ஃபார்ம் இருக்குது, அதில் நம்ம மார்க்கெட்டிங் ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறோம். இது போக இமெயில் மார்க்கெட்டிங்னு ஒன்று தனியாக பண்ணுவோம். மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ராட் கேட்டகரியிலே தான் எல்லாம் மெயினாக வரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டாபிக் தான் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே கேள்விப்பட்டது தான். நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியா அப்படிங்கிறது டெய்லியும் ஒரு டே டு டே இதில் நம்ம சொல்லக்கூடிய நீ சோஷியல் மீடியாவில் ப்ரெசன்ஸ் அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் சோஷியல் மீடியாவில் என்ன அப்படின்னா சொல்ல முடியுமா? சோஷியல் மீடியாவில் நம்ம இருக்கீங்களா? சோஷியல் மீடியாவில் நான் மார்க்கெட்டிங் பண்ணுறேன், எல்லாமே நம்ம பேசுகிறோம். வாட் இஸ் சோஷியல் மீடியா? Digital connection to the surroundings. Digital collection Surroundings and like worldwide la நம்ம அந்த digitally எப்படி கனெக்ட் ஆயிருக்கோம் சொல்றது. டிஜிட்டலி எப்படி நம்ம வேர்ல்டு வைடா கனெக்ட் ஆயிருக்கோம்னு சொல்றது வந்து சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்றாங்க. சோங்கலாம் வெரி குட். அடுத்தது மற்றவங்க யாரு? எல்லாருமே ஒரு ட்ரை பண்ணுங்க உங்க ஓன் டெஃபினேஷன். எல்லாருமே வந்து அதில் என்கேஜ் நார்மல் பீப்புள்ஸ் கூட அதில் நம்ம வந்து ஃப்ரீ பிளாட்ஃபார்மாக நம்ம யூஸ் பண்ணி நிறைய நியூஸ் அதில் இருந்து எடுக்கலாம் பார்க்குறோம். ஒருத்தர் அதை வந்து யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க, அதை நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்ம எல்லாருமே அதுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஒரு இது நம்ம இது நான் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கு அப்படின்னா நம்ம அதில் வந்து போஸ்ட் பண்ணணும். நான் லைஃப் ஸ்டைலை வந்து அதில் போஸ்ட் பண்ணுறேன், அதுக்கு யூஸ் பண்ணுறோம். சோஷியல் மீடியாவுக்கு அதான் ப்ராடா இருக்கிறத வந்து ஒரே இடத்துல எனக்கு மாதிரி ஒரு சம் போஸ்ட் பண்ணி எல்லாம் பண்றோம் அப்படின்ட்டு சதீஷ் சொல்றாரு. காமராஜ், நீங்க சோஷியல் மீடியா டிஜிட்டல்னா என்ன மீனிங்? டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல்னா கூகுள் டிஜிட்டல்ல தான் வரும். ஓகே விக்னேஷ், நீங்க சோஷியல் மீடியா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இது வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், வேர்ல்டு வைட்ல எல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம், யூசர்ஸ் ஃபுல்லா கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம என்ன நீட் இருக்கோ அதை சர்ச் பண்ணி தேடிக்கலாம். சோஷியல் மீடியால நீங்க என்ன தேடி இருக்கீங்க இது வரைக்கும்? என்ன தேடினா மைக்ஸ் பத்தி எல்லாம் அதிகம் நிறைய பார்ப்பேன் சார். பாப்பீங்களா? தேடுவீங்களா? தேடுவேன் சார். எங்க போய் தேடுவீங்க? இன்ஸ்டால பார்ப்பேன் சார். இல்ல மறுபடியும் क्वेश्चन என்னன்னா பாப்பீங்களா தேடுவீங்களா? தேடுவேன் சார். தேடுவனா எப்படி தேடுவீங்க? சர்ச் பட்டன் கொடுத்து வியூக்கு அந்த மாதிரி போட்டு அதெல்லாம் பார்ப்பேன். டைப் பண்ணி சர்ச் பண்ணுவீங்க. அதான் கேக்குறேன், தேடி பாப்பீங்க. சோஷியல் மீடியா யூசர். ஸோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ல ஒரு பைக்கை வந்து தேடி பாக்குறாரு. டிஜிட்டலா கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது சகுந்தலாவும் காமராஜ் சொன்னாங்க. நீங்க வந்து கிரியேட் பண்ணி எல்லாத்தோட வேர்ல்டு வைடா கனெக்ட் பண்றது அப்படிங்கிறீங்க. சோபனா, அறிவொளி, வாட் இஸ் மீன் பை சோஷியல் மீடியா? இதுக்கு ஒன்றும் ப்ராப்பர் டெஃபினிஷன்லாம் கிடையாது. எல்லாரும் எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது தான் கேட்குறேன். சார், சோஷியல் மீடியா விசிபிலிட்டி அதிகமா இருக்கும் சார். யாருன்னே தெரிஞ்சவங்க கிட்ட கூட நம்ம போய் ரீச் அவுட் ஆகலாம். நிறைய பேர் நம்ம ஏதாவது சேல் பண்றோம், இல்ல ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்றோம், ஏதாவது நிறைய பேர் நிறைய ஆடியன்ஸ் போய் ரீச் அவுட் பண்ணலாம் சார். ஆனா இது ஆஃப்லைன்ல பண்ண முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ நிறைய பேருக்கு கூட ரீச் பண்ண முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ வெரி குட். எல்லாருமே ஒரு இதாக திங்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது எல்லாமே கலந்தது தான் வந்து சோஷியல் மீடியா அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். பட் ஜென்ரலாக சோஷியல் மீடியாங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இவர் விக்னேஷ் சொன்ன மாதிரி இட் இஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். இது காமன், எல்லாருமே ஒரு ஆன்லைனில் தான் இன்னைக்கு இருக்கிறோம். அதனால ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ்
platforms and websites enable users to create, share, engage. முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாங்கிறது என்னது? ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் அண்ட் வெப்சைட். இதுதான் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஆர் வெப்சைட், எப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கோங்க. வெப்சைட்னால அது ஆன்லைன்ல தான் ஒர்க் ஆகுது. எனேபிள்ஸ் யூசர் டு கிரியேட், அப்படியே நீங்க சொன்ன மாதிரி வந்து கிரியேட் பண்றது, ஷேர் பண்றது. இப்ப டியூக்குங்கிறது வேற யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ணங்காட்டி தான் நீங்க பார்க்க முடியுது. ஓகேங்களா? அது ஒரு ஷேர் பண்றாருன்னு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மீனிங். அண்ட் என்கேஜ், ரொம்ப ரொம்ப முக்கியமான டேர்ம் வந்து சோசியல் மீடியாவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கிரியேட் பண்றது, இட் இஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். நான் என்கேஜ் பத்தி இன்னும் சொல்றேன். இட் இஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் டு கிரியேட், ஷேர் அண்ட் என்கேஜ். யாரு கூட ஷேர் பண்றீங்க? யாரு கூட ஷேர் பண்றீங்க? பீப்புள்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், கஸ்டமர்ஸ். இந்த மாதிரி நம்மளுக்கு யார் தேவையோ, நம்ம பிசினஸ் எதுவும் பண்ணலைன்னா ஃப்ரெண்ட்ஸோட நான் பண்றேன், பிசினஸ் பண்ணா கஸ்டமர்ஸோட பண்றேன், ஜென்ரலா இருக்கேன்னா அன்னோன் பீப்புளோட ஷேர் பண்றேன். ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு யாரு அவங்க அப்படிங்கிறது முக்கியம். நீங்க பர்சனலா இருந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸோட மோஸ்ட்லி எல்லாம் பண்ணுவாங்க, பிசினஸ்ல இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்து என்ன, டு கிரியேட், ஷேர். கிரியேட் என்ன? கிரியேட் டு கிரியேட் அ கண்டென்ட். த கண்டென்ட் கேன் பி a டெக்ஸ்ட் ஆர் இமேஜ் ஆர் வீடியோ. கண்டென்ட்ங்கிறது என்ன இன்னைக்கு இருக்கிறதுல? கான்டென்ட் அப்படின்னா டெக்ஸ்டாவும் இருக்கலாம், இமேஜாவும் இருக்கலாம், வீடியோவும் இருக்கலாம். ஸோ அதுதான் நம்ம சொல்றோம், ஆர் ஆடியோ கூட இருக்கலாம். ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா வி கிரியேட் அ கான்டென்ட், வி ஷேர் த கான்டென்ட். நம்மளோட கண்டென்ட்டை நம்ம ஷேர் பண்ணலாம், இல்லை இன்னொருத்தவங்களோட கண்டென்ட்டை நம்ம எடுத்து ஷேர் பண்ணலாம் மற்றவங்களுக்கு. அண்ட் என்கேஜ், எனக்கு அது பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் ஒரு லைக், கமெண்ட், ஷேர் ஏதோ ஒன்று நான் பண்றேன், புக் மார்க் பண்றேன், இல்லை எமோஜிஸ்ல ஏதோ ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னா என்கேஜ். ஐ எம் என்கேஜிங் வித் தட் போஸ்ட். ஸோ சோசியல் மீடியாவில் வந்து கிரியேட் பண்ண முடியும், ஷேர் பண்ண முடியும், என்கேஜ் பண்ண முடியும். இதில் என்கேஜ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா யார் வேணாலும் ஒரு டூல் தான், இட் இஸ் அ ஃப்ரீ டூல். சோசியல் மீடியாங்கிறது நிறைய இருக்கு, அதில் ஒன்று தான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட்ஸ் அ ஃப்ரீ டூல் மோஸ்ட்லி. அதில் வந்து ஐ கேன் கிரியேட் அ கண்டென்ட், ஷேர் த கண்டென்ட் அண்ட் என்கேஜ். நானும் என்கேஜ் பண்ண முடியும், என்னோட கண்டென்ட்டுக்கு எல்லாரும் லைக் பண்ணாலும் என்கேஜ் பண்ண முடியும். Social media helps user or helps people connect, communicate and share information globally. நீங்க எல்லாமே சொன்னீங்க, அந்த வேர்டு எல்லாமே இதுல வருதான்னு பாருங்க. நீங்க சொன்னது கிட்டத்தட்ட குளோபலா பண்ண முடியும், அன்னோன் பர்சனோட பண்ண முடியும், ஸ்ட்ரேஞ்சர்ஸோட பண்ண முடியும், பீப்புளோட கன்வெர்ட் பண்ண முடியும். இதுதான் சோசியல் மீடியா. இட் இஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம். நான் ரெண்டையும் போர்டில் இருக்கேன். ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் that enable users to create, share and engage. அப்ப சோசியல் மீடியால என்ன நம்ம டெக்னிக்கலா இனிமேல் சொல்ல ஆரம்பிக்கணும்னா கிரியேட், ஷேர், என்கேஜ். கிரியேட்டுங்கிறத நீங்க போஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஃபைனலா கிரியேட் பண்ணி அதில் போடுறத சேர்த்து கிரியேட் அப்படிங்கிறோம். ஷேர் அப்படிங்கிறது நம்ம சில இதை ஷேர் பண்ணுவோம், நம்மளுக்கு சில பேர் ஷேர் பண்ணுவாங்க. சோசியல் மீடியா ஹெல்ப்ஸ் பீப்புள் கனெக்ட், அதைவே தான் சொல்றோம். இதனால இது வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டிஸ். பட் ப்ராடர் டேர்ம்ல இது என்ன ஆகுதுன்னா, நான் இன்னொருத்தவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு, ஒரு நெட்வொர்க்கிங்க்கு யூஸ்ஃபுல்லா அது. கனெக்ட், கம்யூனிகேட், நான் சொல்ல வர்றதை அவங்களுக்கு நான் சொல்றேன். ஆஸ் அ கம்பெனியா நான் வந்து பைத்தான், ஜாவா எடுக்கிறேன் அப்படிங்கிறத கம்யூனிகேட் பண்றேன். எப்படி நான் ஒரு போஸ்ட் போட்டாங்கன்னா என்னோட ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் போற மாதிரி நம்ம பண்ண முடியும். கம்யூனிகேட் அண்ட் ஷேர் இன்ஃபர்மேஷன் குளோபல். முக்கியம் இல்லை, ஃபர்ஸ்ட் ஒன் நீங்க முக்கியம். இதுல என்கேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நான் மறுபடியும் நான் சொல்ல வரேன். ஏன்னா இஃப் யூ வாண்ட் டு பி அ சக்சஸ்ஃபுல் சோசியல் மீடியா மார்க்கெட்டர், உங்களோட என்கேஜ்மெண்ட் ரேட் ரொம்ப ஹையா இருக்கும். இப்ப சோசியல் மீடியா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதுக்கு முன்னாடியே என்கேஜ்மெண்ட், சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். சோசியல் மீடியா நான் சொல்றேன். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னா இதுல வந்து மார்க்கெட்டிங்னே இல்லை. நான் வந்து இதுல ரெவென்யூ ஜென்ரேட் பண்ண போறேன், ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ண போறேன். சோசியல் மீடியாங்கிறது இட் இஸ் அ காமன் பிளாட்ஃபார்ம், யார் வேணாலும் பண்ணிக்கலாம்.
இந்த இடத்துல மார்க்கெட்டர்ஸ் பத்தியோ மார்க்கெட்டிங் பத்தியோ பேசல. நீங்க இன்னைக்கு தான் காலேஜ் படிக்கிறீங்கன்னா நீங்க என்ன மார்க்கெட்டிங் பண்ண போறீங்க? ஒன்றும் பண்ண போறது இல்லை. ஆனா நீங்களும் கிரியேட், ஷேர் அண்ட் என்கேஜ். இப்ப மார்க்கெட்டிங்னு ஒரு வேர்டு சொன்னங்காட்டி எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? இந்த இடத்துல எப்படி டேர்ம்ஸ் கொண்டு வரலாம்? சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் பண்ண போறோம். மார்க்கெட்டிங்ல என்ன மெயினா பண்ணுவீங்க? மார்க்கெட்டிங் ஈக்குவல் டு சேல்ஸ். ஏதாவது ப்ராடக்ட் சேல்ஸ். மார்க்கெட்டிங்ல என்ன பண்ணுவீங்க? மார்க்கெட்டிங்க்கு சேல்ஸ்க்கு என்ன டிஃபரன்ஸ்? இல்ல நான் ஒரு ஜெனரல் क्वेश्चन கேக்குறேன். வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மார்க்கெட்டிங் அண்ட் சேல்ஸ்? பிராண்ட பத்தி உங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்கணும். அது வந்து கன்வெர்ட் ஆகி வந்துச்சுன்னா சேல்ஸ் பண்ணி. வெரி குட். ஸோ ஒரு அவேர்னஸ் நம்ம கிரியேட் பண்றது மார்க்கெட்டிங். அந்த ப்ராசஸ் இருக்கு. அதுல ரெவென்யூவா மாறுச்சு அப்படின்னா இட் பிகம் அ சேல்ஸ். ஓகே. ஸோ அதனால இது கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கிறது என்னது? மேக் பிஸ்னஸ். கரெக்ட் தான். நீங்க சொன்னது கரெக்ட் தான். நான் ஒரு டெஃபினேஷனா போடுறேன். டு என்கேஜ் வித் their audience, promote products and build brand awareness. So social media marketing வரப்ப business people அதை யூஸ் பண்றாங்க. ஸோ அதனால தான் பிஸ்னஸ் அப்படிங்கிற வேர்டு நம்ம பண்றோம். மேக் பிஸ்னஸ் டு என்கேஜ் வித் their audience. நல்லா புரிஞ்சுங்க. என்கேஜ் வித் their audience. அதனால தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னா என்கேஜிங்னு நான் சொல்றேன். என்ன அப்படின்னா பிஸ்னஸும் போஸ்ட் பண்ணலாம். நானும் டெய்லி எந்திரிக்கிறேன், காலையில வந்தோடனே சோஷியல் மீடியா பார்க்குறேன், கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு போஸ்ட் கிரியேட் பண்றேன், டெய்லி நான் போஸ்ட் போடுறேன், அடுத்த நாள் வர்றேன், திருப்பி போஸ்ட் போடுறேன். இப்போ எல்லாரும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க பாத்தீங்களா? இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறேன். இப்போ இன்ஸ்டாகிராம் இதை எவ்வளோ வச்சிருக்கீங்க ஃபாலோவர்ஸ்? அதான் இன்க்ரீஸ் ஆயிருக்கா? நம்ம சொன்னதுக்கு அப்புறம் 52 அன்னைக்கே இருந்துச்சு. 40 இருந்து 52 இருக்கு. 10 ஏறி இருக்கு. அதேதான். அப்போ ஒன்றும் சரியா பண்ணலன்னு அர்த்தம். இந்த லீவுக்காச்சும் கொஞ்சம் பண்ணுங்க. நீங்க பேரலாம் ஒவ்வொரு ஒர்க்கும் பண்ணிட்டே வரணும். நான் சொன்ன 200ங்கிறது ரொம்ப மினிமம். நான் இன்னொருத்தங்க 700 பண்ணியிருக்கிறதுனால இதை மினிமம் ஆக்கிட்டேன். முதல்ல 200 பண்ணுங்கன்னு நான் சொல்லிட்டு இருப்பேன். அப்போ ஒருத்தர்னால பண்ண முடியும்னா எல்லாத்தினாலும் பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப நீங்களும் ட்ரை பண்ணணுங்கிறது தான் சொல்லுவாங்க. ஸோ மேக் பிஸ்னஸ் டு என்கேஜ் வித் தேர் ஆடியன்ஸ். ஓகேங்களா? ஏன்னா என்கேஜ்ங்கிறது என்னன்னா இப்போ நீங்களும் போடுறீங்க, லைக் கமெண்ட் ஷேர் எது வருதுன்னு தெரியல, டெய்லி ஒரு 2 போஸ்ட் போடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். தட் இஸ் ஜஸ்ட் கிரியேட் கான்டென்ட் அண்ட் ஷேரிங். அவ்வளவுதான். என்கேஜ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு எத்தனை பேர் அதுல கமெண்ட் எழுதுறாங்க, லைக் பண்றாங்க, ஷேர் பண்றாங்க அப்படிங்கிறது ரியல் என்கேஜ்மெண்ட். புரியுதுங்களா? இப்போ யூடியூப்ல வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுதுன்னு ஆடியோ லான்ச்னு ஒரு யூடியூப்ல போடுறாங்கன்னா போடுறது யார் வேணாலும் போட்டுடலாம். நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பர்சன்ட் கொடுத்தீங்களா, ஓகே, ஒரு அக்கௌண்ட் சேனல் கிரியேட் பண்ணி எல்லாம் போஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிடலாம். ஆனா எத்தனை லைக் வருது, எத்தனை கமெண்ட் வருது, எத்தனை ஷேர் வருதுங்கிறத அந்த ரியல் ஆடியோ லான்ச்சோ இல்ல பாட்டோட சக்சஸே இருக்கு. அதுல பிடிச்சவங்க சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, இல்ல இப்படி பண்ணலாம் அப்படிங்கறது சில பேர் சொல்லுவாங்க. இது சரியில்லை அப்படின்னு சொல்றவங்க இருப்பாங்க. தீஸ் ஆர் ஆல் த ஃபீட்பேக் ஃபார் த பிசினஸ். நீங்க ரியல் ஃபீட்பேக் அதை அனலைஸ் பண்ணணும். ஃபேக் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதுல ரியல் இதை எடுத்து அனலைஸ் பண்ணி நீங்க ப்ராடக்டை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். நீங்க டைரக்டர் சங்கர் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல எல்லாம் I don't know it's true or not, but ஜெனரலா சொல்லுவாங்க எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அவரோட ஃபிலிம் எடுக்கிற அந்த செட் எல்லாம் பாத்தீங்கன்னா செல்போனே அலவுட் எதுவுமே இருக்காது, அவ்வளவு ஸ்ட்ரிக்டா வச்சிருப்பாங்க. அப்படி இருந்தும் திடீர்னு ஒரு லீக் ஆகும். அந்த லீக் ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதுல நிறைய ஃபீட்பேக் வர ஆரம்பிக்கும். நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, இல்ல இது சரியில்லை, இது என்னடா இப்படி இருக்கு. அதுல இருந்து அவர் ஃபீட்பேக் எடுத்து பாதியில இருந்து எடுத்து பண்ணுவாராம். ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னா பீப்புள்கிட்ட கொண்டே ரீச் பண்ணிட்டு அந்த ஃபீட்பேக்கை இம்பார்ட்டண்டா நம்ம எடுத்துக்கணும். அதனாலதான் அந்த கமெண்ட்ஸ் வந்து சொல்றோம். நிறைய பேர் கமெண்ட்ஸே வந்து நம்ம பார்க்க மாட்டோம். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறைய வரும். நீங்க எந்த இதை எடுத்துட்டீங்கன்னா எனி பிசினஸ் 100% பாசிட்டிவ் ரிவ்யூ இருந்ததுன்னா இட் இஸ் அ ஃபேக். எனி பிசினஸ் 100% நெகட்டிவ் இருந்ததுனாலும் இட் வில் நாட் பி அ குட். ஸோ இடைப்பட்டதெல்லாம் வரும் அப்படின்ட்டு ஒரு ப்ரூவன் மெத்தடாலஜி நான் சொல்லி இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லல. எல்லா பிசினஸும் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு இதுல வந்து ரிவ்யூஸ் கம்மியா இருக்கிறது அப்படிங்கறத ரியாலிட்டியில கொண்டு வர்றாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப உங்களோட பிசினஸ்ல வந்து அந்த என்கேஜ், லைக், கமெண்ட், ஷேர், ஐயோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வருது நம்ம அதனால எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு எடுத்துட்டா யூ ஆர் நாட் என்கேஜிங் வித் யுவர் ஆடியன்ஸ். நீங்க இம்ப்ரூவே பண்ண முடியாது. யூ திங்க் யூ ஆர் த பெஸ்ட் அப்படின்ட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ ப்ரொமோட் ப்ராடக்ட்ஸ், உங்களோட ப்ராடக்ட் என்னவோ அதை ப்ரொமோட் பண்றீங்க as a business. ஏன்னா இங்க வந்து இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு ப்ராடக்ட். நீங்க ப்ரொமோட்ல உங்களோட செல்ஃப் வீடியோ இதெல்லாம் எடுத்து தான் போடுறீங்க. அண்ட் பில்ட் பிராண்ட் அவேர்னஸ், ஒரு பிராண்ட் அவேர்னஸை நம்ம பில்ட் பண்றோம். ஸ்லோவா வந்து அந்த கம்பெனி நேம் வந்து மக்களுக்கு எல்லாம் தெரியற மாதிரி என்ன இது ஆங்கிள் தெரியணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பில்ட் பண்றோம். ஸோ அதுதான் பிராண்ட் அவேர்னஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ அப்போ சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியானா என்ன? இட் இஸ் அன் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் டு கிரியேட், ஷேர் அண்ட் என்கேஜ். சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னா பிஸ்னஸ் என்கேஜ் வித் தேர் ஆடியன்ஸ் டு ப்ரொமோட் தேர் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி. ஸோ ஏதோ ஒரு டெஃபினேஷன் நீங்க வச்சுக்கோங்க. பட் நான் ஜெனரலாக இது இப்போ என்கேஜ்மெண்ட்டுங்கிற வார்த்தையை நான் கொஞ்சம் கிளியரா சொல்லிடுறேன். நீ ஒரு இமேஜ் போட்டு கிளிக் பண்ணினாலும் ஒரு என்கேஜ்மெண்ட் தான். அது நம்மளுக்கு தெரியாது, நம்மளுக்கு எத்தனை பேர் கிளிக் பண்ணியிருக்காங்க தெரியாது, ஆனால் எத்தனை பேர் லைக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ நீங்க போடுற போஸ்ட், யூ டேக் இந்த இதில் நீங்க ஒரு போஸ்ட் போடுறீங்க, மச்சான் நான் இந்த மாதிரி ஒரு ட்ரிப் போயிட்டு வந்திருக்கேன், ஃபன்னா இருக்குது அப்படின்னு ஒரு 4 ஃபோட்டோ வீடியோ போட்டோன்னே அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டே சொல்லவே இல்லை, சூப்பரா இருக்குது, இப்படி போய் என்னை விட்டு போயிட்டே என்னமோ கேட்கறது, அதெல்லாம் கமெண்ட்ல வரும். நிறைய பேர் லைக் அப்படின்னு பண்ணுவாங்க, நிறைய பேர் வந்து ஒரு எமோஜிஸ் மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க, நிறைய பேர் அவங்களோட இதுல ஷேர் பண்ணுவாங்க, பாரு இப்படி எல்லாம் போயிட்டு இருக்காங்க, நம்ம எப்போ போறது அப்படின்னு அவங்க ஏதோ ஒன்று வந்து கேட்பாங்க. அப்ப இந்த இதுதான் நீங்க போடுறதுக்கு உண்டான சக்சஸ். நீங்க எதுக்கு போடுறீங்க? நீங்க பர்சனலா நல்லா யோசிச்சு பாருங்க. சோசியல் மீடியால எதுக்கு போடுறீங்க? உங்க பர்சனல் இதுல கேட்குறேன். அப்படி போயிட்டு வந்து என்ஜாய் பண்றோம் அப்படின்னு நம்ம, ஏன்னா நம்ம அப்படி சொன்னோம்னா ஓ இப்படிலாம் போறாங்களா அப்படின்னு யோசிப்பாங்க. போடுறோம் ஒரு சிலர் வந்து ஆமாம் போயிட்டு வராங்க அப்படின்னு, இப்போ வெளியே ட்ரிப் போறாங்க அப்படின்னா அதை யூஸ் பண்ணுங்க. மற்ற நான் அது அடுத்த டைம் வந்தா ஓகே அவங்களும் வருவாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட எல்லாம் என்ஜாய் பண்ணி போகணும். ஒவ்வொரு இது ஒவ்வொரு ஆங்கிள் திங்க் பண்ணி போடுவாங்க. பட் பொதுவா என்ன வேணும், நான் போயிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு ஒரு காமிக்கணும், டக்குன்னு 4 பேர் பார்ப்பாங்க, ஓகே அவங்களுக்கு எல்லாம் பிடிக்கணும் போட்டு விடுறா அப்படின்னு நம்ம பண்றோம் பாத்தீங்களா. அதுதான் வந்து எல்லாரும் பண்றாங்க. அப்ப என்ன ஆகும்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களோட இதுல யூ வில் கெட் மோர் லைக்ஸ், கமெண்ட், ஷேர் எல்லாமே நடக்கும். அப்ப நம்மளே நாமே கிட்டத்தட்ட நம்மளோட ஆக்டிவிட்டிஸை we are promoting to our friends which we are not calling it as a marketing, but still வந்து என்ன, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தெரியணும். ஒரு புது ட்ரெஸ் போட்டா எடுத்து காமிக்கணும். நிறைய கேர்ள்ஸ் எல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க, புது ட்ரெஸ் போட்டா அப்படியே அதை பர்டிகுலரா வந்து எல்லாத்தையும் காமிப்பாங்க, புதுசா ஒரு திங்ஸ் வாங்க. ஏன்? பிகாஸ் தே வாண்ட் டு ஷோ தட் தே ஹவ் பாட் திஸ். ஒரு கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பாங்க, அது 4 பேர் நல்லா இருக்குன்னு சொன்னா நம்மளுக்கு பிடிக்கும், இன்னர் மைண்ட்ல நம்மளுக்கு பிடிக்கும். வெளியில நம்ம காமிச்சிக்க மாட்டோம், அது வெளியில நம்மளுக்கு அதே தெரியாது. இன்னர் மைண்ட்ல நம்மளை பார்த்து ஓ இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்கு, இது எங்க வாங்கின, இப்படி இந்த 2-3 வார்த்தையெல்லாம் கேட்டாங்கன்னா நம்ம வாங்கின ப்ராடக்ட்டுக்கு உண்டான சக்சஸ் அங்க தெரியும் இன்டைரக்டா. அப்ப ஈவன் தோ we are not calling it as a marketing, இந்த இடத்துல நீங்க போடுற போஸ்ட்டுக்கு யாருமே லைக் பண்ணல, யாருமே கமெண்ட் பண்ணல அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்க ஊட்டி போறீங்க, கொடைக்கானல், சிம்லா எங்கேயோ போயிட்டு வர்றீங்க, எல்லாம் போடுறீங்க, யாருமே பண்ணலைன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? யாரும் பண்ணணுங்கிறது தான் மோட்டிவ், ஆனா அதை நம்ம காமிச்சிக்க மாட்டோம். நம்ம வந்து ஒரு ஜென்ரலா போடுற மாதிரி போடுவோம். ஆனா யாருமே பண்ணல அப்படின்னா இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைப்பீங்க, இல்ல ஒரு சேட் ஆகுறீங்க, என்னால யாருமே நம்மளுக்கு எதுவும் பண்ணலையே அப்படின்னு. அப்ப பர்சனலாவே நீங்க எடுத்துட்டீங்கன்னா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இருந்தா யூ லைக் மோர். நெகட்டிவ் கமெண்ட் சொல்ல பாசிட்டிவ் லைக் பண்ணுவாங்க எல்லாரும். ஸோ நம்மளோட இது இத்தனை பேர் ஷேர் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா இன்னும் அதிகமா உங்களுக்கு ஒரு ஒரு பெருமையோ ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு உண்டாகும். சேம் திங் பிஸ்னஸ்ல. இங்க நம்ம அதை மெஷர் பண்றது இல்லை, இங்க நம்ம மெஷர் பண்றோம். ஏன்னா நம்ம ஒரு டைம் எடுத்து கிரியேட் பண்றோம். பிகாஸ் நம்ம கேமரால இருந்து அப்படியே எடுத்து போடுறது இல்லை, நம்ம டைம் எடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி இல்ல இமேஜ் டெம்ப்ளேட் எடிட் பண்ணி இல்ல புது போட்டோஸ் எடுத்து எடிட் பண்ணி கண்டென்ட் எல்லாம் எடுத்து எல்லாம் போட்டதுக்கு அப்புறம் யாருமே லைக், கமெண்ட், ஷேர் பண்ணல அப்படின்னா நானும் இந்த ஊர்ல இருக்கேன்னு காமிச்சிக்கிற மாதிரி டெய்லி ஏதோ ஒரு போஸ்ட் போட்டு, பட் என்னோட ஆடியன்ஸே பார்க்கலைன்னா தென் ஹவு ஐ எம் கோயிங் டு ப்ரொமோட் மை ப்ராடக்ட், பில்ட் பிராண்ட் அவேர்னஸ். அப்ப 4 பேர் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணாதான் என் ப்ராடக்ட் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். வெளியில தெரிய ஆரம்பிச்சாதான் கன்சிடரேஷன் பார்ப்பாங்க, கன்சிடரேஷன் இருந்தாதான் கன்வர்ஷன் நடக்கும். அப்ப கண்டிப்பா இந்த லைக், கமெண்ட், ஷேர் இருக்கும். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க போட்ட ப்ராடக்ட்ல எல்லாம்
உங்க ஃப்ரெண்ட்ஸை தவிர்த்து யாராச்சும் லைக் கமெண்ட் ஷேர் பண்றாங்களான்னு பாருங்க. நான் ஃபாலோ பேக் மெத்தட்லயே நானே என்ன சொன்னேன், உங்க காம்படிட்டர் போங்க, அவங்க லைக் கமெண்ட் ஷேர் பண்ணியிருப்பாங்க, அவங்களே எடுங்க, அவங்களோட ப்ரொஃபைல்ல போய் அவங்களுக்கு நீங்க லைக் கொடுங்கன்னு நான் ஏன் அந்த ஒரு வார்த்தையை சொன்னேன்னா, அப்பதான் உங்களுக்கு பிடிக்கும். அவங்களுக்கு நம்மளோட போட்டோ ஒருத்தங்க லைக் பண்ணியிருக்காங்க, யாருமே தெரியல பட் லைக் பண்ணிருக்காங்க, நம்ம ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றோம். ஸோ இன்னர் மைண்ட்ல எல்லாருமே தே லைக் பீயிங் லைக்ட் இன் சோஷியல் மீடியா. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அது சொல்ல மாட்டாங்க. அதனாலதான் நம்ம அந்த ஸ்டெப் போய் அவங்கள வந்து இன்டைரக்டா நம்ம பிடிக்கிற மாதிரி காமிச்சாதான் அவங்க நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க சும்மா ஃபாலோ பண்ணீங்கன்னா பண்ண மாட்டாங்க நிறைய பேர். நீங்க ஃபாலோ பண்ணிட்டு அவங்களோட போஸ்ட்டுக்கு நீங்க லைக் கொடுக்கும். ஸோ இந்த லைக்கை தான் எல்லாரும் விரும்புறாங்க. அதனாலதான் இன்னைக்கு சோசியல் மீடியா இவ்வளவு ப்ராப்ளமா இருக்கு. நம்மளை 4 பேர் லைக் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். தெரிஞ்சவங்க பண்றது ஓகே, தெரியாதவங்க பண்றப்ப இன்னும் அதிகமா சந்தோஷம். நம்ம ஃப்ரெண்டு ஓகே நம்மளை எப்படி லைக் பண்ணதான் செய்வான், யாருன்னே தெரியல நம்மளுக்கு லைக் பண்றாங்க அப்படின்னா யூ வில் ஃபீல் ஹாப்பி. அதை யாரும் சொல்லிக்க மாட்டாங்க, இதுக்காக தான் நான் இன்னும் வீடியோ போடுறேன் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. இப்போ அது வந்து கமர்ஷியலா போயிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அப்ப இந்த லைக் கமெண்ட் ஷேர் நீங்க வாங்கல அப்படின்னா யூ ஆர் போஸ்டிங் ஜஸ்ட், அவ்வளவுதான். இது யார் வேணாலும் பண்ணுவாங்க. இப்போ இத்தனை நாள் வந்து என்ன, நீங்க தான் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணீங்க. நீ அடுத்த ஸ்டெப் நீங்க யோசிக்கிறப்ப எங்கேஜ் ஆகலன்னு வச்சுக்கோங்களேன். இந்த போஸ்ட் வந்து நான் ஒரு +2 ஸ்டூடெண்ட் சொன்னாலும் அவங்க பண்ணிடுவாங்க. நான் டெய்லி சொல்றேன், ஒரு கண்டென்ட் கேலண்டர் எடுத்துக்கோ, ChatGPT எடுத்து இமேஜ் கிரியேட் பண்ணு, ஏதோ ஒன்று போடு அப்படின்னா அவங்க போட்டுருப்பாங்க. அப்போ உங்களுக்கும் அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ்? நீங்க ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றீங்க, அவங்க ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றாங்க. உங்களுக்கு அவங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் நீங்க காமிக்கணும்னு நினைக்கிறீங்க? என்கேஜ்மெண்ட் அதிகமா இருக்கணும். அதை எப்படி பண்ணுவீங்க? நம்ம ஒரு கம்பெனி ஒரு ஸ்டார்ட் அப் இருக்கோம் அப்படின்னா கம்பெனில வந்து நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுவோம். இப்போ அது என்னன்னா பேஸ்ல இருந்து போறோம் அப்படின்னா நம்ம தான் சரி அவங்க திருப்பி என்கேஜ்மெண்ட் பண்ணணும். நம்ம தான் நம்ம ஃபாலோ, அதாவது நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்பதான் அவங்க திருப்பி நமக்கு ஒரு பிராண்ட் இருக்கு. யாரு அந்த என்கேஜ் ஆகிறவங்க? யாரு? டேக் எக்ஸாம்பிள் ஆப்பிள் டெக்னாலஜி. நம்ம வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணது காலேஜ் போகணும், ஃப்ரெஷர் ஜாப் வெளியே வரவங்க பார்ப்போம். அந்த ஏஜ்ல இருக்கவங்க நம்ம பார்த்து வந்து ஃபாலோ, ஏன்னா அவங்க பார்த்தா தெரியும், அவங்களுக்கு தெரியும். நம்ம அதை அவங்க தான் ஃபாலோ பண்ணோம்னா நம்ம அவங்க இன்ட்ரெஸ்ட் இருப்பாங்க, ஒரு லைக் பண்ணுவாங்க, ஒரு ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருக்காங்க, அவங்க ஷேர் பண்ணுவாங்க. காலேஜ் வந்து நம்ம இன்ஸ்டியூட் நடக்கிறோம் அப்படின்னு ஒரு போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதை பற்றி அவங்க லைக் பண்ணுவாங்க, ஷேர் பண்ணுவாங்க. இது மாதிரி என்னன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்தையுமே அது தெரியாது. அவங்க நம்ம வந்து ஸோ அப்பதான் நீங்க ஒரு என்கொயரி ஜென்ரேட் பண்ண முடியும் உங்க ஆடியன்ஸுக்கு. இப்போ சோசியல் மீடியாவில் என்ன மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் லைக் கொடுத்தாலும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் போகும். நான் ஒரு போஸ்ட் போடுறேன், என்னோட போஸ்ட்ல நீங்க ஃப்ரெண்டா இருக்கீங்க, நீங்க அதை லைக் பண்றீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து போகும், காமராஜ் வந்து இதை லைக் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு போகும். அப்ப நிறைய உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகும் உங்களோட ப்ராடக்டோட அவேர்னஸ் இதெல்லாம். ஸோ அதனாலதான் சோசியல் மீடியாவை எல்லாம் பண்றது. அப்ப அது அத்தனை பேர்த்துக்கு நம்ம ரீச் ஆகணும்னா நம்ம கண்டென்ட், இப்போ +2 ஸ்டூடெண்ட் ஒருத்தர் பண்றாரு, நீங்களும் பண்றீங்கன்னு சொல்றப்ப +2 ஸ்டூடெண்ட் மொத்தமா ஒரு போஸ்ட் எடுத்து போடுவார். இப்ப நீங்க ஒரு சதீஷ் சொன்னாரு டார்கெட் ஆடியன்ஸ் யாரு, இந்த வேர்ட் எல்லாம் யூஸ் பண்ணாரு. அப்ப அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அந்த இமேஜ் நீங்க ஒன்று கிரியேட் பண்றீங்கன்னா அந்த இமேஜ்ல பார்த்தோன்னே அந்த டார்கெட் ஆடியன்ஸுக்கு என்ன பிடிக்கும், அந்த கண்டென்ட் இதுல இருக்கா? டார்கெட் ஆடியன்ஸ் நிறைய இருக்கலாம். நீங்க போடுற அன்னைக்கு ஒரு மைண்ட்ல ஒருத்தர் வச்சுக்குவீங்க, இவங்களுக்காக இந்த இமேஜ் நான் போடுறேன், காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக, ஜாப் சீக்கருக்காக, இல்ல எல்லாரும் சேர்ந்து எப்படி வேணாலும் நீங்க சொல்லலாம். அந்த இமேஜ் ஷுட் டாக் ஸோ தட் அந்த ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ணணும். அவங்க எதுக்கு லைக் பண்றாங்க, அப்படியே நான் என்ன நினைச்சனோ இல்ல நான் எனக்கு பிடிச்சதை போடுறாங்க அப்படிங்கிற லைக்குங்கிறது என்னது, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு, நான் நினைச்சதை அவங்க சொல்றாங்க, அதுதான் லைக். அப்ப நீங்க போடுற கண்டென்ட் அவங்க லைக் பண்ணணும்னா டார்கெட் ஆடியன்ஸ்க்கு உண்டான மெட்டீரியல் அதுல இருக்கும், கண்டென்ட் நல்லா இருக்கும். இதை வந்து நார்மலா போடுறவங்க யோசிக்க மாட்டாங்க. அதான் சொல்லி யார் வேணாலும் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணலாம், யார் வேணாலும் போஸ்ட் பண்ணலாம். பட் இந்த என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்க நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்ப நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுல வந்து டார்கெட் ஆடியன்ஸுங்கிறத விட நான் ஐசிபின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்றேன். பர்டிகுலர் உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன்னா எனக்கு தெரியல, இதை நீங்க கண்டுபிடிங்க. ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல்.
ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறது அகைன் ப்ராட் டெர்ம், ஜாப் சீக்கர்ஸ்ங்கிறது ப்ராட் டெர்ம். எக்ஸாக்டா ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். இப்போ சதீஷ் அப்படிங்கிற ஒரு ஆப்பிள் டெக்னாலஜிக்கு ஒரு ஐசிபி எடுத்துட்டு நான் படிப்பேன். சதீஷ் யாரு என்ன, இந்த மாதிரி கேரக்டர்ஸ் தான் இங்க வந்து இப்ப ஜாயின் பண்ணியிருக்காங்க. அப்ப சதீஷ் மாதிரி ஆளுகளை தான் நான் தேடணும். காமராஜ் இன்னொரு டைப் ஆஃப் ஆடியன்ஸ், புரியுங்களா? அவர் எந்த ஊர்ல இருந்து வந்திருக்காரு, இதுக்கு முன்னாடி என்ன டிகிரி படிச்சிருக்காரு, காலேஜ் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்காரா இத்தனை நாளா, இங்க வந்து தங்கி படிக்கிறாரா, இவர் ஒரு ப்ரொஃபைல். விக்னேஷ் இவர் ஒரு ப்ரொஃபைல். சகுந்தலா மேம், சோபனா மேம், இவங்க எல்லாம் ஒரு ப்ரொஃபைல். அறிவிலி ஒரு ப்ரொஃபைல், சோனு ஒரு ப்ரொஃபைல். ஸோ டிஃப்ரெண்ட் இது இருப்பாங்க. நீங்க ஃபைனலா பிரிச்சுக்கணும். இதுல எல்லாத்துலயும் எடுத்துட்டு காமனா இருக்கிறத ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் சொல்லுவோம். இனிமேல் நம்ம பேசுறப்ப டார்கெட் ஆடியன்ஸ், எஸ் கரெக்ட் தான், ப்ராட் வேர்ட்ல. அதுல ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் யார்? மெஜாரிட்டி நாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டீல் பண்றதுல டெக்னாலஜி அப்படிங்கிற மெஜாரிட்டி ஜாப் சீக்கர்ஸ். நான் சொல்றது எல்லா கோர்ஸும் சொல்றேன். இதுல ஒண்ணுதான் பிசினஸ் பீப்புள் வருவாங்க. பைத்தன் ஜாவாக்கு பிசினஸ் பீப்புள் வர மாட்டாங்க. ஸோ டார்கெட் ஆடியன்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த ஏஜ்ல இருந்து இந்த ஏஜ் வரைக்கும் ஜாப் தொலை வரவங்க எப்படி இருப்பாங்க, அவங்க எல்லாரும் இங்கிலீஷ் பேசுவாங்களா இல்ல தமிழ், இதெல்லாம் தான் ஒரு ப்ரொஃபைல், ஒரு இண்டிவிஜுவல் கேரக்டர்ஸ் அப்படியே கொண்டு வந்து அதுல இருந்து நம்ம ஒரு புக் வடிவமா போட்டுட்டு இதுதானப்பா அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா இந்த ப்ரொஃபைலுக்கு ஏற்ற மாதிரி தான் உங்களோட கண்டென்ட் இனிமேல் மாறும். மொத்தமா ஜாப் சீக்கர் வேலை தொலைவீங்களா, நாங்க இருக்கிறோம் பண்ணித்தரோம், இதெல்லாம் தான் இன்னத்தனால நம்ம போட்டிருந்த கண்டென்ட். இனிமேல் வந்து அந்த வேலை தொலைவரவங்க யாரு, 100 இன்டர்வியூ அட்டன் பண்ணி கிடைக்கலையா, ரெசியூமே எப்படின்னு ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியாம இருந்தாங்களா, டெக்னிக்கல் நாலேஜ் என்னன்னே தெரியாம சும்மா அப்ளை பண்ணிட்டு இருந்தாங்களா, இப்ப இன்டெப்தா போறோம். என்னோட ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் யாரு என்னங்கிறப்ப நம்ம இண்டிவிஜுவலா போறோம். ஸோ இதை வந்து நான் இவங்களுக்கு சொல்லியிருக்கேன். நீங்க யாராவது சொல்ல முடியுமா? சகுந்தலா, சோபனா, ஒரு ஆப்பிள் டெக்னாலஜி ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். சார் ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் எதுக்காகன்னு கேக்குறீங்களா இல்ல என்ன? ஆப்பிள் டெக்னாலஜின்னு எடுத்தீங்கன்னா ஆப்பிள் டெக்னாலஜியோட ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல் எப்படி இருப்பாங்கன்னு கேக்குறேன். இப்ப ஜாப் சீக்கர்ஸ் சார், அப்புறம் அவங்களோட ஸ்கில்ஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க, இன்டர்ன்ஷிப் பண்றவங்க, இந்த மாதிரி இருக்கவங்க வந்து இதோட ஐசிபியா இருப்பாங்க சார். ஸோ இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்கிறவங்க, ஜாப் எதிர்பார்க்கிறவங்கன்னு சொன்னாங்க. ஸோ நான் உங்களுக்கு ஸ்டில் ஏன்னா இது நல்லா தெரிஞ்சிட்டோம்னு இன்னும் போய்க்கலாம். நான் உங்களுக்கு ஒரு இதுல போயிட்டு மறுபடியும் காமிக்கிறேன். இப்போ பேராமீட்டர்ஸ் மட்டும் கேட்குறேன். ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல எப்படி டிசைன் பண்றீங்க அப்படின்ட்டு. இப்போ மேம் என்ன சொன்னாங்க, ஜாப் சீக்கர், இன்டர்ன்ஷிப் எதிர்பார்க்கணும், 2-3 பாயிண்டோட முடிஞ்சிருக்காங்க. இப்போ எப்படி வருதுன்னு ஃபர்ஸ்ட் ஒன் 822. இப்ப யாரு அந்த ஏஜ் 20ல இருந்து 27 வயசு வரைக்கும் ஐடியல் ஏஜ் ஃபார் ஆப்பிள் டெக்னாலஜியோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் படிக்கிற ப்ரொஃபைல் அப்படிங்கிறாங்க. எஜுகேஷன் ஃப்ரெஷ் கிராஜுவேட்ஸ், என்ன டிகிரி வேணாலும் இருக்கலாம். ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ், ட்ராப் அவுட் willing to start career, எக்ஸ்பீரியன்ஸ் 0 to 2 years இருக்கவங்க, இன்கம் பேக்ரவுண்ட் மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ், டெசிஷன் மேக்கர், செல்ஃப் பிளஸ் பேரண்ட்ஸ், ஜெண்டர் ஆல், Coimbatore plus 2 cities in Tamil Nadu. Nearby states who prefer relocation online. Urban living. Psychographics. Career focused but ambitious. Confused. Want a stable IT job. Want a quick results. Fear of coding and non-programming.
Behavioral parameters, search frequently for best digital marketing course. Engage with job post placements. Pain points. I completed graduation but don't have a job. No skill and no experience. Goals, aspirations. Immediate job venu. Buying power, parent support course fees, EMI installment prefer, want value proof. Compare pricing with இவங்கெல்லாம். Nation triggers 100% placement distance. இதெல்லாம் வந்து இப்படி இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்றாங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ ஃபைனலாக அதை கொடுக்குது பாரு, என்ன கொடுங்க ரிஃபைன் பண்ணிட்டு ஏஜ் 21 22 இருக்கவங்க, கம்ப்ளீட்டட் கிராஜுவேஷன், கரண்ட்லி அன்எம்ப்ளாய்டு அண்ட் ஸ்டக் இன் அ ராங் ஜாப், வான்ஸ் ஃபர்ஸ்ட் இது செகண்டரி, இதுதான் மெயின். இது lives in near or Coimbatore, final year college students, engineering secondary, opportunity, housewife, restarting career, working professional, stitching career, freelancers. இதுவும் இருக்கு. இப்போ நம்ம இதுலேயே வந்து இதுவும் இருக்காங்க, இதுவும் இருக்காங்க, இதுவும் இருக்காங்க. டேட்டா பாயிண்ட்ஸ் நம்ம என்ன ப்ரொஃபைல் கலெக்ட் பண்ணணும்னா நேம், ஏஜ், குவாலிஃபிகேஷன், பாஸ் அவுட், கரண்ட்லி ஒர்க்கிங், இதெல்லாம் பண்ணணும். மெசேஜ் எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க சொல்றாங்க. ஸோ கிவ் மீ அ பேரா வித் female name, name or ICP. Share like a story. Story man நான் ஒன்று கிரியேட் பண்ணுறோம். இதே ஐசிபி பேஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு நேம் கொடுத்து பண்ணிருப்பாரு. பிரியா இஸ் அ, இப்போ இந்த மாதிரி ஆனதான் நீங்க பிடிக்கும். பிரியா இஸ் a 23-year-old BCom graduate. He completed a degree last year and is struggling to find the right job. She tried applying banking and office job, but every year employees ask experience or additional skills, which she does not have. Her parents are supportive but has started asking what her next plan. Priya does not want a coding or high technical job. She wants something creative, intimate. She spends a lot of time on Instagram, YouTube, sees success story. What she truly wants is structured training, conference, internship, apply internship exposure, placement support, EMI option. இப்போ இதுதான் வந்து ஒரு ஐடியல் சம்மரி பண்றாங்க. இப்போ நீங்க கிரியேட் பண்ற இமேஜஸ்ல இதையெல்லாம் நம்ம யோசிச்சிருக்கோமான்னு நீங்க திங்க் பண்ணி பாருங்க. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படி ஜாப் தர்றோம், பிளேஸ்மெண்ட் ஓவரால் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அப்படியே இந்த இது அட்டன் பண்ணி ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்க, எங்க போனாலும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கறாங்க, பேரண்ட் சப்போர்ட்டிவ், அடுத்த பிளான் என்னன்னு கேட்கறாங்க. இப்போ நீங்க உங்களோட இமேஜ்ல இதெல்லாம் கொண்டு வாங்க. ஆர் யூ ஸ்ட்ரகிளிங் டு கெட் அன் இன்டர்வியூ கால்? அடுத்தது என்ன? If you get an interview call, ஒரே இமேஜ்ல இல்ல, ஒவ்வொரு இமேஜ்ல, if you even though you are getting an interview call, are they asking experience? You are confused with what is your next plan. So you are not interested in coding a high technical job. You want something, are you looking for creative, independent and professional? இத்தனை பாயிண்ட்ஸ் நீங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ஒரு இது பண்றீங்கன்னா, ஸோ மெஜாரிட்டி ஐசிபிங்கிறது மெஜாரிட்டி இந்த பிகாம் படிக்கிற இந்த ஏஜ்ல எடுத்துக்கோங்க. நீங்க 23 to 27 கொடுத்தோன்னா 23 ஏஜ்ல யாரெல்லாம் இருப்பாங்க. 24ல ஸ்ட்ரகிள் பண்றது வேற மாதிரி இருக்கும், 27ல அவங்க ஸ்ட்ரகிள் பண்றது வேற மாதிரி இருக்கும். அவங்க ஜாப்ல இருப்பாங்க, ஐடிக்கு. ஸோ ஒவ்வொரு ஏஜுக்கு ஒரு ஐசிபி மாதிரி நிறைய ஐசிபி நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். எப்படி ஒரு ஜாப் அப்ளை பண்றதுன்னா நிறைய ரெஸ்யூம் அப்படி பண்ணிட்டு இனிமேல் உங்க கண்டென்ட்டை யோசிச்சு பாருங்க, கண்டென்ட்டே வேற மாதிரி வரும். அப்பதான் அந்த என்கேஜ்மெண்ட் வரும். நீங்க அது இல்லாம நானும் ஓகே காலையில எந்திரிச்சு உங்களுக்கு வந்து ஒரு போஸ்டிங் போடுறேன், கெட் ரெடி ஜாப் இன் 3 months ஏதோ ஒரு வேர்டு வந்து போறோம்னா அதுலயே உங்களுக்கு 1 லைக் 2 லைக் வருது அப்படின்னா இப்படி போட ஆரம்பிச்சீங்கன்னா இன்னும் எவ்வளவு வருங்கிறத நீங்க யோசிங்க. இப்ப நிறைய பேர் எப்படி போடுறாங்கன்னா பிராட் லெவல்ல மட்டும்தான் போட்டுருக்காங்க. காம்படிட்டர்ஸ் எங்க வேணாலும் நீங்க பாருங்க. ஸோ இந்த ஐசிபி தெரிஞ்சு அவங்களோட இன்னர் கேரக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா நான் எப்படி இப்ப நம்ம சொல்றோமோ சதீஷ் மாதிரி ஒருத்தர் தான் என்னோட ஆடியன்ஸா வருவாரு, விக்னேஷ், ஏன்னா இவங்கள சேர்ந்திருக்காங்க, இவங்கள மாதிரி உள்ளவங்க வருவாங்க. மெஜாரிட்டி நான் ஐ கேன் எக்ஸ்பெக்ட். 1-2 ஓகே இது ஸ்பெசிஃபிக்கா வந்திருப்பாங்க, அவங்கள மாதிரி நிறைய பேர் வராம இருப்பாங்க. நீங்க சோசியல் மீடியாவும் இதைத்தான் தேடி நம்மளுக்கு தரலாம். தேர் இஸ் அ ஃபீச்சர் கால்ட் லுக் லைக் ஆடியன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. நான் ஆட் எல்லாம் எடுக்கிறப்ப உங்களுக்கு சொல்றேன். அந்த லுக் லைக் ஆடியன்ஸோட வேலை என்னன்னா, ஒருத்தரை நீங்க கண்ணு காமிச்சிட்டீங்கன்னா ஃபேஸ்புக்கு அவங்கள மாதிரியே உள்ள மற்ற ஆளை தேடி கண்டுபிடிச்சு ஆடை கொண்டு போய் காமிக்கும். அதுதான் சொல்லுது. அப்ப ஐசிபிங்கிறப்ப ஒருத்தரை நான் கண்டுபிடிச்சிட்டேன்னா அவங்கள மாதிரி உள்ள அத்தனை பேருக்கு நான் டார்கெட் பண்ண முடியும். அந்த மாதிரி ஆளு கம்மியா இருக்காங்களா இக்னோர் பண்ணிடுங்க, நிறைய இருப்பாங்களா எஸ் நீங்க அவங்களுக்கு மார்க்கெட்டிங் பண்ணுங்க. அப்ப ஐசிபி நீங்க கண்டுபிடிங்க.
இட் வேரிஸ். நான் தான் சொல்ல மாட்டேன், ஒவ்வொரு இடத்துலயும் வேரிஸ் ஆகும். பரவாயில்ல, நீங்க ஒரு 10 பேர்கிட்ட ஒரு 10 ப்ரொஃபைல் எடுத்துக்கோங்க ஐசிபி. இந்த 10 பேர்த்த தான் நான் இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ணி இமேஜஸ் போட போறேன், என்னோட கண்டென்ட் அந்த பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்க ஐசிபிங்கிற சாட் ஜிபிடில கொடுத்துருங்க, ப்ரொஃபைல்லாம் ரெடி பண்ணி ஃபைனலா இதுதான் என்னோட ஐசிபி, 10 டிஃப்ரெண்ட் ஐசிபி, இதை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் 4 months நான் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னா பண்ணிட்டு, இந்த ஐசிபி 1க்கு ஏற்ற மாதிரி எனக்கு ஒரு கண்டென்ட் கொடுங்க, ஐசிபி 2க்கு ஏற்ற மாதிரி கொடுங்க, 3க்கு ஏற்ற மாதிரி கொடுங்கன்னா ஒவ்வொரு தடவையும் அந்த கண்டென்ட்ல இருந்து இமேஜ் ஐடியாஸ் கிவ் மீ ஃபார் திஸ் ஒன். அப்போ உங்களோட இதில் வந்து என்கேஜ்மெண்ட் எப்படி ஆகுதுங்கிறத பாருங்க. அதனாலதான் ஐசிபிங்கிற ஒரு பேராமீட்டர் இம்பார்ட்டன்ட் ஃபார் என்கேஜ்மெண்ட், ஐடியல் கஸ்டமர் ப்ரொஃபைல். இது யாருமே கண்டுபிடிக்கிறது, ஈவன் ஆப்பிள் டெக்னாலஜியில் நம்ம ஓப்பனாக சொன்னோம்னா நம்மளும் கண்டுபிடிக்கிறது. கிளாஸஸ் எடுக்கிறோம் அது வேறு, ஏன்னா நம்ம செப்பரேட்டா மார்க்கெட்டிங் இதெல்லாம் பெருசா பண்ணாதனால இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம பண்றதில்ல. நம்ம டெய்லியும் ஏன்னா ஏதோ ஒன்று இருக்கா, ஒரு இமேஜ் போட்டு விட்டு நம்ம போவோம், அதுலேயே கொஞ்சம் லைக் அதே கொஞ்சம் வரும். ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு போட்டீங்க அப்படின்னா இன்னும் இதை 75% மேல விட்டுறாங்க. நான் சொல்ல 75% பண்ண, அதுக்கு மேலே கூட நம்ம சொல்லலாம். யாருமே ஐசிபி எல்லாம் தெரிஞ்சு போறதில்ல. ஏன்னா அந்த பிசினஸ் ஓனருக்கு ஒரு மனப்பாடமா வச்சிருப்பாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை, ஜாப் சீக்கர்ஸ்னு வார்த்தை, இவங்களை பேஸ் பண்ணி தான் மொத்தமா இருக்கணும் இல்லையா. இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல பிகாம் படிச்சவங்களுக்கு இதை விரும்புவாங்களா? பிஏ படிச்சவங்க அதிகமா விரும்புவாங்க, பிஇ படிச்சவங்க விரும்ப மாட்டாங்க. வாட் ஆர் இட், அந்த மாதிரி நீங்க தெரிஞ்சாதான் அந்த ரீச் வந்து நல்லா கொண்டு வரும். அதான் வந்து ஐசிபி அப்படிங்கிறது நீங்க இன்னும் எடுங்க, இதுதான் சாட் ஜிபிடில போட்டு எடுக்கிறதா எடுங்க. பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அடுத்தது. நான் இன்னும் மெட்டாக்குள்ள எல்லாம் போடுறேன், ஜெனரல் சோசியல் மீடியாவில் தான் இருக்கு. பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. செட் கிளியர் objectives. So define goal. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளான் பண்றீங்க. நான் எடுத்ததே அதான், நம்ம இத்தனை நாள் பண்ணா ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், நம்ம வாட்டுக்கு போனோம், நம்ம லாகின் கிரியேட் பண்ணி அதுதான் நான் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். இனிமேல் வந்து செட் கிளியர் அப்ஜெக்டிவ்ஸ். என்ன பண்ண போறோம், நம்ம சோசியல் மீடியால என்ன பண்ண போறோம், போஸ்ட் போட போறோங்கிறது காமன் டேப். பிராண்ட் அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ண போறோம், லீட் ஜென்ரேஷன் நான் பண்ண போறோம், இல்ல வந்து எனக்கு என்கேஜ்மெண்ட் நிறைய நான் பண்ண போறோம். மேபி எல்லாமே பண்ணுவீங்க, இந்த 4 மாசத்துல எல்லாமே பண்ணுவீங்க. அப்ப பிராண்ட் அவேர்னஸ்னா அதுக்கு கண்டென்ட் எப்படி இருக்கணும், லீட் ஜென்ரேஷன்னா கண்டென்ட் எப்படி இருக்கணும், இது எல்லாமே யோசிங்க. பிராண்ட் அவேர்னஸ் எந்த மாதிரி ப்ரொஃபைலுக்கு நம்ம சூட் ஆகும் எல்லாம் யோசிங்க. அதனால கிளியர் அப்ஜெக்டிவ், அதாவது கோல்ஸ் வந்து நம்ம செட் பண்ண சொல்றோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ். இதை வந்து நான் ஐசிபின்னு கூட சொல்லலாம். அவங்களோட இன்ட்ரெஸ்ட் என்ன, பிஹேவியர் என்ன, டெமோகிராபிக்ஸ் என்ன. அவங்களோட ஆடியன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஃபர்ஸ்ட் நீங்க கோல் செட் பண்ணுங்க. இப்போ இனிமேல் வந்து புதுசாக ஆரம்பிங்க, மறுபடியும் ரீவிசிட் பண்ணுங்க. வாட் இஸ் யுவர் கோல் ஃபார் January 1 to 31 ஆர் January 1 to 15 இல்ல 31 வரைக்கும் காம்பினேஷன் ஆஃப் கோல்ஸ் வச்சுக்கோங்க. ஒரு கோல் தான் வைக்கணும் இல்லை. அந்த கோல் என்னன்னா பிராண்ட் அவேர்னஸா, லீட் ஜென்ரேஷனா, என்கேஜ்மெண்ட்டா, இதுதான் மோஸ்ட்லி வந்து எல்லாத்துலயும் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ். நம்ம திருப்பியும் வந்து ஜாப் சீக்கர்ஸ் மொத்தமா சொல்லாம, எஸ் டாப் லெவல்ல ஜாப் சீக்கர், அதுல இருந்து உங்களோட ஐசிபி மாதிரி எடுங்க. அவங்களோட இன்ட்ரெஸ்ட், பிஹேவியர், டெமோகிராபிக்ஸ்னா அந்த லொகேஷன், ஏஜ், ஜெண்டர் இதெல்லாம் வர்றது டெமோகிராபிக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதைய வந்து நம்ம எடுத்துக்கணும். சூஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம்ஸ். வேர் யுவர் ஆடியன்ஸ் இஸ் ஆக்டிவ். சோசியல் மீடியாங்கிறப்ப
நிறைய வரும். நம்ம இன்ஃபேக்ட் அதையும் நம்ம ஒரு தடவை இப்போ டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் என்னன்னு சொல்லுங்க. ஆன்லைன்ல இருக்கவங்க அப்படி சொல்லுங்க. Any other platform? Threads, sir. Threads. Sir, Instagram ஓட Threads இருக்குங்களா? ஓகே. Yes, sir. Threads, TikTok or Reddit இது மாதிரி கொஞ்சம் நிறைய போயிட்டு. பட் நம்ம மேஜரா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த இதோட நம்ம ஸ்டாப் பண்ணிக்குவோம். இதெல்லாம் தான் நம்மளோடது. இதுல வந்து இதுவும் பெருசா வந்து சோசியல் மீடியாக்கு இப்ப யூஸ் ஆகுது இல்ல. முதல்ல கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தா இப்ப யாரும் ஆக்டிவா இல்ல. ஆக்டிவ்னஸ் வரிசையில போடுறோம். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இது பேஜுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுது. ஃபேஸ்புக்ல இன்னைக்கு இருக்கிற ஜென்சி எல்லாம் யாரும் இதுல பெருசா உள்ள இல்லை. அதோட ஜங்க் மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரும் அதுக்குள்ள போய் எல்லாம் பண்றாங்க இல்லையா. பர்டிகுலரா ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் கிடையாது. 20 வயசுல இருந்து 65 வயசு வரைக்கும் எல்லாருமே இருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற பிளாட்ஃபார்ம்ல இன்ஸ்டாகிராம் ரொம்ப டாப்ல போகுது. வாட்ஸ்அப் எல்லாத்து கையிலும் இருக்கு. இது எல்லாமே எக்ஸாக்ட்லி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் சொல்ல முடியாது. பட் என்னன்னா கிரியேட், ஷேர் அண்ட் என்கேஜ். ஸோ வாட்ஸ்அப்லயும் யூ கிரியேட், ஷேர், என்கேஜ். என்கேஜ் எப்படி ரியாக்ட் பண்றாங்களா, தம் சிம்பிளா இருக்கட்டும், ஆர்டின் சிம்பிளா இருக்கட்டும், எல்லாம் பண்றது என்கேஜ். அதே தான் இன்ஸ்டாகிராம்ல இருக்கு, அதே தான் யூடியூப்லயும் இருக்கு. ஸோ அதனால வந்து நெட்வொர்க்கிங் அப்படிங்கிறது யூடியூப்ல கிடையாது. அகைன் நீங்க சப்ஸ்கிரைபர்ஸா வரலாம் இல்லையா. இந்த இது மூலமா இன்னொருத்தர் ஃபேஸ்புக் மூலமா ஃப்ரெண்டோட ஃப்ரெண்ட் அப்படி இண்டிவிஜுவல் பர்சன் நம்ம பிடிக்க மாட்டோம், சப்ஸ்கிரைபர்ஸ் தான் போகும். பட் ஸ்டில் இட் இஸ் சோசியல் மீடியானா நம்மளோட இதுல பழக்கத்துல என்ன சொல்லுவோம்னா இதெல்லாம் தான் சொல்லுவோம். அதனால நீங்க இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. சோசியல் மீடியா அது டெக்னிக்கலா யூடியூப் வந்து சோசியல் மீடியாவா, வாட்ஸ்அப் சோசியல் மீடியாவா அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இதுல வந்து என்னன்னா கனெக்ட் அண்ட் கம்யூனிகேட் பார்த்தீங்கன்னா இந்த இது இல்லை, ஒன் வே கம்யூனிகேட் தான் இருக்கு. யூடியூபோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் எல்லாம் 2 பேர் பேசிக்கலாம், ஃபேஸ்புக்ல 2 பேர் பேசிக்கலாம், மெசேஜஸ்ல எல்லாத்தையும், இன்ஸ்டாகிராம் டைரக்ட்ல பேசிக்கலாம். அதனால இதை டெக்னிக்கலா நம்ம டெக்னிக்கலா பார்க்கணும், இந்த இடத்துல வச்சு பாருங்க. டெக்னிக்கலா இது வாட்ஸ்அப் இதுவா, டிக்டாக் இதுவா அப்படின்லாம் நம்ம யோசிக்க வேண்டாம். நம்மளை பொறுத்தளவுக்கு இந்த சோசியல் மீடியாங்கிறதெல்லாம் அவங்க ஸ்பெண்ட் பண்றாங்க, இந்த இதுல தான் பண்ணிட்டு இருக்கனால இதைத்தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், யூடியூப், லிங்க்டின் இந்த 4 தான் ரொம்ப மெயினா. ஃபேஸ்புக் அப்கோர்ஸ் நம்ம பண்ணி ஆகணும். ட்விட்டர்ல இப்ப குறைஞ்சிருச்சு. டிக்டாக் நம்ம ஊர்ல கிடையாது, யூஎஸ்ல இருக்கு. த்ரெட்ஸ் இருக்கு, யாரும் இல்லை. இப்போ அப்பப்போ இப்போ நானும் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்கேன், கொஞ்சம் பேர் அதுல ஆக்டிவா பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அரட்டை மேபி அது எடுத்துக்கலாம். பட் அது வந்து இப்போதைக்கு ஏன் அரட்டை சக்சஸ் ஆகல, இந்தியன் மேட் அப்படின்னாங்க. ஏன் சரி தமிழ்ல நம்மளுக்கு ஓகே தானே, நம்ம ஏன் சக்சஸ் பண்ணல? எத்தனை பேர் யூஸ் பண்றீங்க ஆக்டிவா? தமிழ் நேம் தானே. ஏன்னா இங்க ஃபீச்சர்ஸ் இருக்கிற மாதிரி வெளியில வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற மாதிரி வெளியில ஃபீச்சர்ஸ் ஒரே ஃபீச்சர்ஸ். அதாவது பேர் வந்து நமக்கு அட்டைங்கிறங்காட்டி யாருமே இல்லை, அதை தான் நான் சொல்லுவேன். நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க யூஸ் பண்றீங்களான்னு கேட்கறேன். நீங்களும் இன்னொரு தமிழ்ல 2 பேர் யூஸ் பண்றீங்களா? நீங்க நானும் யூஸ் பண்றது இல்லை, ரொம்ப கம்மியா யூஸ் பண்றாங்க. அதான் ஏன் அப்படின்னு கேட்கறேன். சக்சஸ் ஏன் ஆகல தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் சொல்லுங்க. சகுந்தலா, ஏன் அரட்டை வந்து சக்சஸ்ஃபுல் ஆகல? நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒன்று கேள்விப்படுறேங்க சார். ஓகே, இப்படிதான் இது வந்து இப்பதான் கேள்விப்படுறீங்க. ஜோஹோ அப்படின்னு ஒரு கம்பெனியோட ப்ராடக்ட்டுங்க, திடீர்னு ஃபேமஸ் ஆச்சு. கோடிக்கணக்கில் எல்லாருமே டவுன்லோட் பண்ணாங்க ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி. ஆனா பெருசா சக்சஸ் ஆகல. இட் இஸ் அ சேம் லைக் வாட்ஸ்அப். உங்களுக்கு நான் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். இட் இஸ் அ சேம் லைக் வாட்ஸ்அப். இந்தியன் ப்ராடக்ட் அப்படின்னு காட்டி ஒரு கவர்மெண்ட்ல இருந்து 2 பேர் ஷேர் பண்ணோன்னு எல்லாரும் போய் பண்ணாங்க, யூஸ் பண்றாங்கன்னு எல்லாரும் பண்ணாங்க.
ஆனா ஆக்டிவா இல்லை அதுலயா. நானும் அரட்டை வச்சிருக்கேன், ஆனா ஆக்டிவா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட நாலேஜ்ல நான் சொல்றது என்ன, சரி எனக்கு ஒரு பெயின் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. எனக்கு ஒரு கஷ்டப்படுறேன், எனக்கு இந்த விஷயம் கொடுத்தீங்கன்னா தான் நான் அதை விரும்பி நான் இது பண்ணுவேன். ஃபுல்லா நல்லா சாப்பிட்டுருக்கேன், திருப்பி கொண்டு வந்து கொடுக்குறீங்க, நீ இந்தியன் ப்ராடக்ட் தான், ஹோம்மேடு தான், மறுபடியும் சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்குறீங்க, எனக்கு அந்த நீட் இல்லை, பசி இல்லை, எதுவும் இல்லை. அதனாலதான் எப்பவுமே நீங்க ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறீங்கன்னா பசி இருக்கிற ஆளுக்கு கொண்டு உருவாக்கு. ஏன் எனக்கு பசி இல்லைன்னா, எனக்கு வாட்ஸ்அப்ல இருக்கு. அங்கிருந்து நான் வரணும்னா அங்க ஏதோ பிடிக்காததோ எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்றேன், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருந்தாதான் நான் டக்கு நீங்க மாறுவேன். இந்தியன் ப்ராடக்ட்ங்கிறக்கா நான் இன்ஸ்டால் பண்ணிட்டேன், ஆனா நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் எடுத்துட்டு போகல. ஏன்னா எனக்கு ஒரு நீடு வரல யாருக்குமே. எனக்கு என்ன நான் சொல்றது எல்லாத்துக்குமே வரல. அதுல அரட்டைங்கிறது தமிழ் வேர்டுங்கிறது செகண்டரி. தமிழ்நாட்டு ஆளுகளுக்கே வரல அப்படிங்கிறப்ப தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். இப்ப மெட்டா அப்படிங்கிறது இல்ல கூகுள்ங்கிறது நம்ம என்ன யூஸ் பண்ணாமே இருக்கிறோம், நம்ம தமிழ் வேர்டா? இல்ல இல்ல. அது வேர்டு அதெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் கிரியேட் பண்ணி வர்றது, இங்க இருக்கிற பாலிடிக்ஸ்க்காக டிவைட் பண்றது தமிழ், அதனால ஹிந்தி யூஸ் பண்ணல அப்படின்லாம். அதெல்லாம் ஆக்சுவலா ரீசனே கிடையாது. இப்போ ஒரு ஹிந்தி படம் பயங்கர சக்சஸ் ஆயிருக்கு, தமிழ்நாட்டிலையும் கூட ஹிந்தியில தான் வந்துச்சு. ஸோ அந்த லாங்குவேஜுங்கிறது நம்ம சொல்றது, ஆனால் ப்ராடக்ட் உள்ள கண்டென்ட் இருந்ததுன்னா எல்லாமே சக்சஸ் ஆகும். ஸோ அரட்டையில வந்து நீட் இல்லை, அது ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கு. எனக்கு அங்கிருந்து மாறுறதுக்கு என்ன தேவை இருக்கு? நான் நல்லா போய் ஒரு கார் போயிட்டு இருக்கிறேன், இந்த காரை விட்டு ஏன் நான் வாங்குன்னு சொன்னா எத்தனை பேர் வாங்குவாங்க? ஏன்னா அடிஷ்னலா வச்சுக்கலாம்னு வச்சுக்குவாங்க. அதுவும் வந்து எனக்கு இதுலயே நான் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், வாட்ச் பார்க்கலாம் ரேரா அப்படிங்கிறது தான் போயிட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் அந்த இதை வந்து நம்ம கன்சிடர் பண்றது இல்லை. ஆனா இது ஒரு டைம் வரும், ஒருவேளை கவர்மெண்ட் ஏதாவது டேட்டா பிரைஸ் ஏதோ ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆகி வாட்ஸ்அப்ல எல்லாம் வர்றப்ப அரட்டை எப்படி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அது வரைக்கும் இப்போதைக்கு பெரிய நீட் இல்லை. பட் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் பிளாட்ஃபார்ம். ஏன்னா நீங்க பிளே ஸ்டோர்ல போனீங்கன்னா டவுன்லோட்ல தெரிஞ்சும் எத்தனை கோடி பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இதெல்லாம் தான் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். அப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல நம்ம அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா, பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜியில choose the right platform where your audience is active. அப்ப என்ன பிளாட்ஃபார்ம் நான் சூஸ் பண்ணலாம்? இதுதான் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம். என்ன பிளாட்ஃபார்ம் நான் சூஸ் பண்ணலாங்கிறத இந்த வரிசையில எழுதியிருக்கேன். இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இருக்காங்க, வாட்ஸ்அப்ல ஆக்டிவா இருக்காங்க, யூடியூப்ல இருக்காங்க, லிங்க்டின்ல இருக்காங்க, ஃபேஸ்புக், ட்விட்டர், டிக்டாக் இதெல்லாமே குறைஞ்சு. சூஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம்ஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிட்டீங்க, அடுத்தது என்ன அப்படின்னா content strategy. Plan type of content, posts, videos, stories, audio and text, of course. Post text in the best. Stories again அது வந்து லைவ் ஸ்ட்ரீம் போடலாம் சார். இல்ல அது வந்து என்னென்ன இது கண்டென்ட்ங்கிறது உங்களுக்கு, அது லைவ் ஸ்ட்ரீம்ங்கிறது என்ன ஒரு மெத்தடாலஜி ஆஃப் லைவா காமிக்கிறது. லைவ்ல என்ன காமிக்க கண்டென்ட் பார்க்கறதோட லைவ்ல வந்து வீடியோஸ் தான் காமிக்க போறீங்க. அதான் வீடியோஸ் அது வந்து அதான் அதுக்கப்புறம் பண்றது. பட் பொதுவா கண்டென்ட்ங்கிறது என்ன அப்படின்னா, லைவ்ல காமிக்கிறது வீடியோ காமிப்பீங்க, இல்ல டெக்ஸ்ட காமிப்பீங்க, இல்ல இதைத்தான் காமிக்க போறீங்க. செட் கிளியர் அப்ஜெக்டிவ். ஓகேங்களா? ஒரு அப்ஜெக்டிவ் நீங்க செட் பண்ணிக்கோங்க. இனிமேல் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆடியன்ஸ், நல்ல ஐசிபி அவங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. சூஸ் த ரைட் பிளாட்ஃபார்ம், எந்த பிளாட்ஃபார்ம் இருப்பாங்க. கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி, எந்த மாதிரி டைப் ஸ்டார்ட் பண்றீங்க. ஒரு பிளானிங்ல நான் டெக்ஸ்ட் வச்சு தான் போக போறேன், ஆர் டெக்ஸ்ட் அண்ட் இமேஜ் அப்படிங்கிறது நீங்க எடுத்துக்கோங்க. தீம்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜில தீம்ஸ் அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். தீம்ஸ்ங்கிறது என்ன சொல்லுவீங்க? தீம்ஸ் அப்படின்னா, நான் இந்த வாரம் ஃபோக்கஸ் பண்ண போறது ஜாப் ரிலேட்டட், நான் இந்த வாரம் ஃபோக்கஸ் பண்ண போறது பிசினஸ் பீப்புளுக்கு உண்டான இது ஒரு தீம். இந்த வாரம் நான் ஃபோக்கஸ் பண்ண போறது ஒன்லி நாலேஜ் பர்பஸ்.
ஸோ ப்ராட் ஐடியா எடுத்துட்டா ஸ்டோரி ஒரு கதை அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி எடுத்தீங்கன்னா அந்த கதைக்குள்ள தீமுக்குள்ள கொண்டு வர்றதுதான் இதெல்லாம். தீம்ங்கிறது ஓவரால் நீங்க வந்து நம்ம வந்து ஜாப் சீக்கர்ஸ் டீல் பண்றோம், நான் ஐடி டு ஐடி பிசினஸ் பீப்புள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இத்தனையும் பண்றப்போ அதுல ஒரு தீம் எடுத்துட்டு நம்ம போனோம் அப்படின்னா சக்சஸ்ஃபுல் ஆகும் அப்படிங்கிறது அது சொல்லுவோம். போஸ்ட் போடுறோம், அதுக்கு ஒரு பேர் வைக்கிறோம், அவ்வளவுதான் தீம் அப்படின்னு. இந்த அந்த தீம்ங்கிறப்ப நான் இந்த வாரம் ஃபுல்லா இது மசாலா படம், ஆக்ஷன் படம் இப்படியெல்லாம் சொல்றாங்க பாத்தீங்களா, அதுதான் தீம் அப்படிங்கிறது. காமெடி படம், அந்த படத்தை ஃபுல்லாவே ஒரு தீம் எடுத்துட்டோம்னா அது காமெடி தீம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஃபுல்லா காமெடியா வரும். ஆக்ஷன் தீம் எடுத்துனா ஆக்ஷனா வரும், மிக்சட்னா எல்லாம் வரும். அந்த மாதிரி ஒரு தீம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை ஃபர்ஸ்ட் ஒரு வீக் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. நீங்களும் அந்த டொமைன் நாலேஜ் நல்லா வந்துடும். ஜாபை பேஸ் பண்ணி, டெக்னிக்கல் பேஸ் பண்ணி, ஆப்பிள் டெக்னாலஜி ஒய் ஆப்பினை பேஸ் பண்ணி பண்றோம், ஜாப் மார்க்கெட்டை பேஸ் பண்ணி ஏதோ ஒரு தீம் வந்து நீங்க எடுத்துக்கோங்க. கிரியேட் கண்டென்ட் கேலண்டர். ஓகேங்களா, கண்டென்ட் கேலண்டர்னா என்னன்னா ஷெட்யூல் போஸ்ட், consistent daily, weekly, monthly எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். கண்டென்ட் கேலண்டர் முக்கியம். எப்படின்னா நான் ஒரு அப்ஜெக்டிவ் வச்சுட்டேன், லீட் ஜென்ரேஷன். ஒரு லீட் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் லீட் ஜென்ரேட் பண்ணணும். யார் ப்ரொஃபைல் அப்படிங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டேன். எந்த பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறத நான் சூஸ் பண்ணிட்டேன், யூடியூபோ இன்ஸ்டாகிராமோ. எந்த தீம், ஒரு இமேஜோ இல்லை வீடியோ பேஸ் பண்ணி ஒரு தீம் நான் ரெடி பண்ணிட்டேன், ஜாப் சீக்கர்ஸ் மட்டும் கொண்டு போகணும் அப்படின்ட்டு. அடுத்தது அதுக்கு ஒரு கேலண்டர் நீங்க கிரியேட் பண்றீங்க. டெய்லி ஒரு போஸ்ட் போட போறோம்னா வாரத்துக்கு ஒரு தடவையா, மாசத்துக்கு ஒரு தடவை, ஆனால் கன்சிஸ்டண்டா இருக்கு. நான் இந்த வாரம் போட்டேன் அடுத்த வாரம் போடல அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது, கன்சிஸ்டண்டா நீங்க போட்டுட்டு இருக்கணும். ஸோ அதனாலதான் கண்டென்ட் கேலண்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கண்டென்ட் கேலண்டர்னா ஒரு கேலண்டர் மாதிரி பண்ணிட்டு வாரம் இது போகணும், இந்த இது போகணும். நம்ம அன்னைக்கு லீவு, நம்ம அன்னைக்கு இருக்க மாட்டோம், ஊருக்கு போறோம் அப்படின்னா தட் இஸ் வாட் ஸ்கெட்யூல் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் சொல்றோம். இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியால நீங்க நாளைக்கு டேட்டா செலக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு கண்டென்ட் போட்டு போயிடலாம், நாளைக்கு அந்த டைமுக்கு ஆட்டோமேட்டிக்கா அது கண்டென்ட் ரிலீஸ் ஆயிடும். அதான் ஷெட்யூல் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோசியல் மீடியா டிஜிட்டல் மார்க்கெட் இருக்காங்க, ஜாப் வேகன்சி போறதுனால நம்ம கிரியேட் கண்டென்ட் கேலண்டர்ல தான் சொல்றாங்க எல்லாரும் கேட்பாங்க. அது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அதே நான் கேட்பேன். டிஜிட்டல் மார்க்கெட் சோசியல் மீடியா மேனேஜர் கேட்கறது எல்லாமே அந்த கிரியேட் கண்டென்ட் காலேஜ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்கில் கண்டிப்பா கேட்கலாம். அதே வேற ஒண்ணு. ஏன்னா நீங்க ஒரு அதான் ஒரு கோலோட இப்படி ஆர்டரோட போனீங்கன்னா நல்லா கரெக்டா பண்ணும். இப்போ நீங்க உங்களோட டிஃபரன்ஸ் உங்களுக்கே தெரியும், இதனால நீங்க பண்ணிட்டு இருந்திருக்கோம். இனிமேல் இந்த ஆர்டர்ல போறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது தெரியும். ஏன்னா கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா பொங்கல் அன்னைக்கு ஒரு போஸ்ட் போயிட்டு இருக்கும், பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு போஸ்ட் போகும். அதை நீங்க 1ஆம் தேதி கிரியேட் பண்ணிக்கலாம். நம்ம அன்னைக்கு இருக்க மாட்டோம், ஆனா நம்ம அக்கௌண்ட்ல இருந்து போயிருக்கோம். டீம்ஸ்ல சொன்னோம் பாத்தீங்களா, டீம்ஸ் இந்த வாரம் பொங்கல் வரப்போகுது, அப்ப பொங்கலை பேஸ் பண்ணி நம்மளோட 7 இமேஜ் போட்டுடுவோம். டீம் வந்து உங்களுக்கு பொங்கல் டீம், ஆஃபர் அப்படிங்கிறது ஒரு டீம். எதை யோசிக்கிறோமோ அந்த டீம்ல ஒரு 4-5 போடுறோம் தான் சொல்றோம். ஷெட்யூல் போஸ்ட் வந்து கன்சிஸ்டண்டா போடணுங்கிறது கண்டென்ட் கேலண்டர்ல ரொம்ப முக்கியம். ஏன்னா இதெல்லாம் விட்டுருவாங்க. நம்ம சொல்ல பதில இப்போ இன்னொரு ஒர்க் வந்துருச்சு, நீங்க எல்லாருமே ஆரம்பிச்சதுல போட்டிருக்கீங்கன்னா 30 இமேஜஸ் வச்சு வந்திருக்கோம். அவ்வளவு போட்டிருக்கீங்கன்னா போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா கேலண்டர் நம்ம எதுவுமே மைண்ட்ல போகல, கேஷுவலா வர்றோம் போடுறோம் அப்படின்னு. இனிமேல் இந்த மாதிரி ஒரு பிக்ஸ்டு டைம் லைன் எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இம்ப்ரூவ் ஆகும். நான் இந்த வாரம் கண்டென்ட் கேலண்டர் இதெல்லாம் பிளான் பண்ணி இந்த மந்த்துக்கு ஜான் 1ல இருந்து 31 வரைக்கும் இதுதான் என்னோட போஸ்டிங்ஸ், இதுதான் என்னோட தீம் எல்லாம் பிக்ஸ் பண்ணுங்க. நீங்க இன்னைக்கு 1ஆம் தேதியில இருந்து கரெக்டா ரீச் அவுட் ஆகிற மாதிரி பண்ணுங்க. 31 நாள் 31 இது உங்களோட ஒரு பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கோங்க, மட்டும் நான் கன்சிஸ்டண்டா பண்றேன் அப்படின்னு நீங்க பண்ணுங்க. இன்டர்வியூ பொறுத்த அளவுக்கு யூடியூப் அண்ட் இன்ஸ்டாகிராம் நான் சொல்லிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதத்துக்குள்ள இன்ஸ்டாகிராம்ல பண்ணுங்க. அதே சமயத்துல ஆடியன்ஸை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி நீங்க பண்ணுங்க. சோசியல் லிசனிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
அதாவது அப்ளை கிட்டத்தட்ட நான் சொன்னதுதான் ஃபீட்பேக்கை எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். நான் பாட்டு போஸ்ட் போடுறேன், ஒரு லைக் கமெண்ட் ஷேர் மட்டும் பார்க்குறேன், அந்த சரி கமெண்ட்டை பார்க்கறதே இல்லை. அப்படி இல்லாம கமெண்ட்டையும் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் சோசியலிசம். கமெண்ட்னா நம்மளோட போஸ்ட்டுக்கு வந்த கமெண்ட் மட்டும் கிடையாது, நம்ம கம்பெனியோ நம்ம ப்ராடக்டை பத்தியோ வெளியில என்னென்னவெல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிறது சோசியலிசம். இது வந்து ஒரு பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இது பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப ஆப் அண்ட் டெக்னாலஜி நான் போஸ்ட் எல்லாம் போடுறேன். ஆனா வெளியில எத்தனை பேர் ஆப் அண்ட் டெக்னாலஜி பத்தி போஸ்ட் போடுறாங்க, பாசிட்டிவா போடுறாங்களா நெகட்டிவா போடுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். யாரும் போடுறதில்ல, நம்ம போடுற போஸ்டோட முடிஞ்சது. ஆனா இப்ப இந்த கோரால போனீங்கன்னா யாரோ ஒருத்தங்க எழுதியிருப்பாங்க ஆப் அண்ட் டெக்னாலஜி நல்லா இருக்கு படி, இல்ல கூகுள் ரிவ்யூஸ் செகண்ட் அது க்ளோஸ்டு சர்க்கிள் வர்றதுனால நம்ம பார்த்துட்டு இருக்கோம். வெளியில எங்கெங்க எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபேஸ்புக் நான் போனேன் அப்படின்னா ஒரு ஹேஷ் போட்டு இப்படி தருன்னு வச்சுக்கோங்க. ஸோ பீப்புள் ஆர் போஸ்டிங் அபவுட் திஸ். யார் யாரு இங்க ஒன்று போட்டிருக்கோம், மோகன் நானே போட்டிருக்கேன். இங்க ஒருத்தர் வந்து சதீஷ்குமார் டிஎம், இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தாங்க சேலம், அவரு போட்டிருக்காரு. ஏன் போட்டிருக்காரு, ஆப் அண்ட் டெக்னாலஜி கோயம்புத்தூர் அப்படிங்கிறது நம்மளுக்கு அந்த ஹேஷ்டேக் காமிக்குது. ஹரிசங்கர் இவரு நம்மளோட ஸ்டூடெண்ட், இவரு இப்போ இவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது காமிக்குது. ஆப் அண்ட் டெக்னாலஜினா 2000 போஸ்ட் வந்து காமிக்குது. ஜாப்ஸ் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்ல எல்லாம் நம்ம போட்ட போஸ்ட், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் போட்ட போஸ்ட் எல்லாம். அப்ப இதுதான் சோசியலிசம். இந்த மாதிரி போட்டு நம்ம தேடி பார்க்கணும். இதுதான் மெத்தட்னு கிடையாது. நான் சும்மா ஒரு ஹேஷோ இல்லை நம்ம கம்பெனி நேம் கொடுத்து பார்க்கறோம். நம்ம நிறைய இதில் போகணும், நம்மளை பத்தி என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த சோசியல் லிசனிங் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். டிவிஆர் சினிமாஸ் இருக்கு பார்த்தீங்களா, சினிமா தியேட்டர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் 400 ரூபா 500 ரூபா இப்படி எல்லாம் போட்டு எல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இது எல்லாருமே இது பண்ணாங்க, அங்கங்க எல்லாம் சோசியல் மீடியால எல்லாம் பேசுறாங்கன்னு அந்த கம்பெனி அதை லிசன் பண்ணாங்க. ஒரு சோசியல் மீடியால போட்டதை வைரல் ஆகிறப்ப என்னன்னா லிசன் பண்ணி ஃபீட்பேக் எடுத்து ரேட்டை கொஞ்சம் குறைச்சாங்க. ரேட்டை குறைச்சாலும் இப்போ அதே அந்த பெரிய ரேட்டு தான். பட் அந்த சோசியல் லிசனிங்க்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு இதுல வரும் பாருங்க. PVR reduce Google search பண்ணுங்க. PVR reduces snack price after feed showing expensive popcorn bill goes viral. என்ன பண்ணியிருக்காங்கன்னா the official இது வந்து promptly responded போட்டு சொல்றாங்க. அது read full story. இந்த person போட்டு வரலைங்க. அந்த பர்சன் ஒருத்தர் வந்து எடுத்து அந்த பில் ஒன்று போட்டுட்டு அவரோட ட்வீட்ல போட்டு ரொம்ப சாதாரண ஒரு பர்சன் தான் போட்டது. அந்த ஹேஷ்டேக் பிவிஆர் இப்படி எல்லாம் போட்டு அவங்க பண்ணியிருந்தாங்க. அதை வந்து நார்மலா யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அவ்வளோ எழுதிட்டு இருப்பா, அதுக்காக நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இருப்பாங்க. பட் ஏதோ ஒரு போஸ்ட்டுக்கு எடுத்து பிவிஆர் ரெஸ்பாண்ட் பண்ணி அவன் வந்து சரி இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, இனி நம்மளோட பிராண்ட் இது ஆயிரும், கெட்ட பேர் ஆயிர மாட்டிருக்கு அப்படின்னா உடனே யூ ஷுட் கிவ் சம் ஃபீட்பேக். இன்னொன்று யாரோ ஒருத்தர் போஸ்ட் எடுத்து ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி காமிச்சு நாங்கள் ப்ரைஸ் ரெடியூஸ் பண்றோம் அப்படின்ட்டாங்க. அதுதான் இது. We at PVR believe that every opinion matters and it must be respected. We have this update for you and for every moviegoer in India. According to the new price, they have started a weekend offer or unlimited something வந்து அதை குறைச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த டைம்ல. ரொம்ப சிம்பிளா நம்ம இதெல்லாம் படிக்கிறதுக்கு இல்லை அப்படின்னா a tweet showing cinema snack bill of 820 for just popcorn and Pepsi at PVR Noida. In response, PVR acknowledged the feedback publicity and Twitter and announced revised food and beverage pricing to address the new pricing போட்டுட்டு போட்டோம். இது அவங்களுக்கும் நல்ல பேர் ஆகுது, பிவிஆருக்கும் நல்ல பேர் ஆகுது. ஓகே, கஸ்டமரோட இதை கேட்டுக்கிறாங்கன்ட்டு கஸ்டமரோட இதை கேட்க வைக்கிறதுக்கும் சோசியல் மீடியா எப்படி யூஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது.
இப்போ சோசியல் லிஸ்னிங்னா நீ என்னமோ சொல்லிக்க நான் கண்டுக்க மாட்டேன்னு இருந்தோம்னா பிராண்ட் நேம் கெட்டு போகுது. ஓகே, ஸோ அதனால எல்லா இதையும் நம்ம அட்ரஸ் பண்ண முடியுமான்னு தெரியல. அதுல ஏதோ ஒன்று எடுத்து நீங்க அட்ரஸ் பண்றதுக்கு சொல்றோம், சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அதுல நியாயமா இருக்கு இல்ல அவங்க யோசிப்பாங்க, ஓ இது கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஒரு பேட் நேம் கிரியேட் ஆகுது, நாளைக்கு இது எல்லாமே ஒரு பெரிய இதாகும், அந்த மாதிரி முக்கியமான இதுக்கு அவங்க லிசன் பண்ணுவாங்க. ஸோ அதான் வந்து இந்த பிஆர்டி ஆஃப்டர் ட்வீட் ஷோயிங். ஸோ இதை தான் சோசியல் லிசனிங்க்கு ஒரு எக்ஸாம்பிளா நான் சொல்லுவேன். அப்ப நம்ம கம்பெனி பத்தி ஏதாவது போட்டிருக்காங்க அப்படின்னா நம்ம தான் வந்து அதை பார்த்துட்டு we have to respond to the comments, இல்ல என்கேஜ்மெண்ட் எப்படி என்கேஜ் ஆகிறாங்க, அதுல ஏதாவது நெகட்டிவ் வருதா என்னங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம பண்ண வேண்டியது. லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அனலைஸ் அண்ட் இம்ப்ரூவ். இன்சைட்ஸ் பொதுவாக உங்களோட டேட்டா எடுத்து நீங்க பார்க்கணும், எத்தனை போஸ்ட், எவ்வளவு லைக்ஸ், கமெண்ட், ஷேர் வருது, இந்த போஸ்ட்டுக்கு எவ்வளவு வருது, அந்த போஸ்ட் எல்லாமே இன்சைட்ஸ் உள்ள டூல்ல போனீங்கன்னா உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ நீங்க சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு கோல் நீங்க செட் பண்ணுங்க. அந்த கோல்ல இருக்கிற ஆடியன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எந்த பிளாட்ஃபார்ம்ல அவங்க ஆக்டிவா இருக்காங்க. டிக்டாக் நல்லா இருக்கும், ஆனா டிக்டாக்ல ஆக்டிவா இல்ல, இந்தியா ஃபுல்லா வந்து பேண்ட். ஸோ அப்போ அதை ரிஜெக்ட் பண்ணிருங்க. எதுல ஆக்டிவா இருக்காங்களோ அதை எடுத்துக்கோங்க. கண்டென்ட் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுங்க. கண்டென்ட் கேலண்டர் நீங்க ப்ரிப்பேர் பண்ணுங்க. சோசியல் லிசனிங் அப்கோர்ஸ் ஆப்பிள் டெக்னாலஜி பொறுத்தவரை வேண்டியது, பட் இது ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. எதுவா இருந்தாலும் அனலைஸ் அண்ட் இம்ப்ரூவ். நீங்க ஒரு மாசம் போட்டதுக்கு அப்புறம் எத்தனை நியூ லைக்ஸ் உங்களுக்கு வந்திருக்கு, ஃபாலோவர்ஸ் எத்தனை வந்திருக்காங்க, இதெல்லாமே எடுத்து அனலைஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுங்க. அதுக்கு டேஷ்போர்டு எல்லாமே கொடுத்துட்றாங்க, அந்த டூல்ஸே கொடுத்துட்றாங்க. இன்ஸ்டாகிராம்லயோ இல்லை ஃபேஸ்புக்லயோ இன்சைட்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அது மூலமா நீங்க பாத்துக்கலாம். இதுல இன்னும் கொஞ்சம் அடுத்தடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம். பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தோம். 3 டாபிக் பார்த்தோம். சோசியல் மீடியா மார்க்கெட்டிங், பிளானிங் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. பிளாட்ஃபார்முக்குள்ள நம்ம போகல, ஓவரால் நம்ம பார்த்தோம். என்ன ஃபீல் பண்றீங்க சகுந்தலா? இஸ் இட் இன்ட்ரெஸ்டிங் சோசியல் மீடியா? எஸ் சார், இன்ட்ரெஸ்டிங். சரி, சோபனா, அறிவொளி? No doubt, sir. No doubt. Excellent. சரி, ஓகேங்க. சார் சொல்லுங்க. சார் ரெக்கார்டட் செஷன் நெக்ஸ்ட் டே தினேஷ் பேசுறீங்களா? அவர்கிட்ட கால் பண்ணி கேட்டேன் சார், நீங்க என்ன டாபிக் சொல்லுங்க. அது நீங்க மொத்தமா கிளாஸ்ன்னு சொல்றப்ப ஒரு கன்ஃபியூஸ் ஆகுது. எந்த டாபிக் அப்படின்னு சொன்னாதான் வரும். ஏன்னா ஒரு நாள் நம்மளே ஏதோ ரெக்கார்டிங் எடுக்கல, சில டிஸ்கஷன்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்றது இல்லை நம்ம. அதனால எந்த இது உங்களுக்கு மிஸ் ஆகுதுன்னு சொன்னீங்கன்னா அவர் பண்ணி கொடுப்பாரு. ஓகே சார்.